ஹாய் விருந்தினர் மக்களே, சாப்பிட போகலாமா? என்னடா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு விருதுநகர் ஃபுல்லாக சுற்றி கட்டான்னு பார்க்குறீங்களா? நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிற இடம் எங்கே அப்படின்னா அம்மா உணவகம் தாங்க. ஏழைகளின் பசி தீர்ப்பதற்காக நம்ம ஜெயலலிதா அம்மாவால் உருவாக்கப்பட்டது தான் இந்த அம்மா உணவகம். சில ரீசனுக்காக கொஞ்ச நாள் நம்ம விருதுநகரில் செயல்படாமல் இருந்துச்சுங்க. ஆனால் நம்ம விஜய் அண்ணா சிஎம் ஆனதுக்கப்புறம் அப்ஸ்ரா தியேட்டருக்கு எதிரில் உள்ள அம்மா உணவகம் மீண்டும் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது நம்ம அங்கே தான் சாப்பிட போகிறோம். என்னடா இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அம்மா உணவகம் மீண்டும் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் அம்மா உணவகத்துக்குள்ளே போனோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருந்தது. அதே வயசானவங்களும் இளைய தலைமுறையினரும் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களுக்குமே அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும் போதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க. ஒரு 20 ரூபா இருந்தால் நம்ம அம்மா உணவகத்தில் வயிறார சாப்பிட்லாம். நான் எனக்கான என்ன வேணும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க சர்வ் பண்ணுற இடம், கிச்சன் எல்லாமே அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேமிலியாக எல்லோரும் நம்ம விருதுநகர் மக்கள்லாம் பயன்பெறணுங்கிறத நான் என்னோடய அன்பான வேண்டுகோள். இப்போது சாப்பிட்லாமா? நான் வாங்கியிருந்த தோசை, வெண்பொங்கல், பூரி எனக்கு வந்துருச்சுங்க. இது எனக்கு மட்டும் இல்லைப்பா, 3 பிளேட்டு என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் வாங்கியிருந்தேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வெண்பொங்கலும் சாம்பாரும் சூடாக இருந்தது, சூப்பராக இருந்தது. வெண்பொங்கல் மட்டும் இல்லை, சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, சுவையாகவும் இருந்தது. அம்மா உணவகத்தை மீண்டும் புதுப்பிக்க செய்த முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களுக்கும், அவர்களின் சொல்படி நடக்கும் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் SP செல்வம் MLA அவர்களுக்கும் விருதுநகர் மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.